எப்படி இருந்தாலும் 2026 திமுக வரப்போறது இல்லைங்க. மக்களை பிச்சைக்காரனா நீ ட்ரீட் பண்ற இந்த மக்களுக்கும் அறிவில்லாம அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம். போராட்டம் எங்க வச்சிருந்தாங்க? சென்னையில் வச்சிருந்தாங்க. ஏன் உங்க பேலஸ்டைன்ல போய் வைக்கிறதாங்க? இங்க நீ போராட்டம் வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எல்லாரும் இலங்கை தமிழர் பேசுறாங்களே தவிர மற்ற கட்சியினர் பேசுறாங்க. பட் இலங்கை தமிழர்களுக்காக என்ன செய்தாங்க? உள்நாட்டில் இருக்கிற உன்னோடு கூட வாழ்கின்ற மக்களுக்கே உன்னால உதவி செய்ய முடியல. வெளிநாட்டு மக்களுக்காக பிரதமர் என்ன செய்தார்னு சொல்லி கேள்வி கேட்பதை எனக்கு என்னமோ சிரிப்பு தான் வருது. மாநிலத்திலே நீ இன்னும் வளரல. நீ என்னமோ ஒரு தேசிய கட்சி கிட்ட ஒரு தேசிய தலைவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிற. என்ன தகுதி இருக்குது உனக்கு? முதல்ல ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன், எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வாங்க உங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். இப்போ எல்லாருக்குள்ளேயுமே எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளேயே பயங்கரமான சலசலப்புலாம் போயிட்டு இருக்கு. 2026 எங்களுக்கு தேவையான சீட்டை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரியும். இப்போ 2 நாட்கள் முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் திமுகவை எதிர்த்து ஒரு கண்டனம் வேற தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ்ன்றது ஒரு தேசிய கட்சி. இப்போ தேசிய கட்சிக்கு ஒரு மாநில கட்சி மரியாதை கொடுக்க மாட்டுது. என்னென்னா, காங்கிரஸ் கட்சி கேட்குற தொகுதியை கொடுத்துட வேண்டியதானே. எத்தனை தொகுதி கேட்டாலும் கொடுத்துட வேண்டியதானே. அவங்க தேசிய கட்சி தானே. ஒரு வேளை ஒரு 150 தொகுதி கேட்டாலும் கொடுத்துறது நல்லது. அப்போ தான் காங்கிரஸுடைய பலம் என்னன்னு சொல்லி தெரியும் தமிழ்நாட்டில். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அருமையான திரு காமராஜ் அவரை குறித்து பேசுகிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர். அவரை குறித்து நானும் எதுவும் சொல்ல விரும்பலை. காரணம், அவர் என்னுடைய இனத்தை சார்ந்தவர். நான் ரொம்ப நேசிக்கும் மனிதர். ஆனால் அந்த காமராஜருடைய காரியங்கள் இந்த மாநிலத்தில் நிறைவேறுகின்றதென்றா? இல்லை. அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. அருமையான காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர் விசிக கட்சியில் முக்கியமான ஆளாக இருந்தார். ஆனால் நல்லா அவர் குறி வைத்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார், தலைமை பொறுப்பு கிடைக்கும்னு சொல்லி. ஆக பதவிக்காக வந்தவர். அவருக்கும் ஒரு ஆசை இருக்க தானே செய்யும், முதலமைச்சராக இருக்கணும்னு. அந்த வகையில் ஒரு வேளை அவர் கேட்கலாம், இத்தனை தொகுதிகள் கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து தான் பாருங்களேன், கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதனால் கூட்டணி கட்டாயம் உடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. 2006 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான 36 சீட்டையுமே கொடுக்க தானே செஞ்சாங்க. அப்போ அவங்க தேவையான கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்க சரியாக செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏன் கொடுக்காம இருக்க போகிறாங்க? அதுதாங்க திமுகவுக்கு இருக்கிற பயம். என்னென்னா, மறுபடியும் நான் சொல்ல வர்றது குடும்ப ஆட்சி. குடும்பத்தை விட்டு எதுவும் வெளியே போயிடக்கூடாது. ஆக இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மாநிலத்தில் இவங்க மட்டும்தான் விரும்புகிறாங்க. மற்றபடி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு 2 தொகுதி அல்லது ஒரு 4 தொகுதி, ஒருவேளை சட்டசபை எலெக்ஷனாக இருக்கிறதுனால கூட ஒரு 10 தொகுதி தராங்களே தவிர மற்றபடி 10 தொகுதிக்கு மேலே எந்த கூட்டணி கட்சிக்கும் அவங்க கொடுப்பதே கிடையாது. முழுமையாக இவங்க தான் ஆட்சி செய்யணும், இவங்க தான் எல்லாமே செய்யணும், இவங்க மட்டும்தான் இருக்கணுன்ற நிலைப்பாடில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பேசாமல் பிஜேபியோட சேர்ந்துட்டா நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். என்ன காரணம் சார்? உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லையே. பிஜேபிக்கு இருக்கிற ஆதரவு கூட உங்கள்கிட்ட இல்லை. இப்போது பிஜேபி தனித்துவமாக நின்னது இல்லையா? அதில் எத்தனை % மேலேறி வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் அப்படி காட்ட முடியுமா? அத்தனை % இல்லை.
மற்ற காங்கிரஸ் கொடி நீங்கள் எங்கேயா பறக்கதை பார்த்தீங்களா? தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி இடத்துல ஒருவேளை பறக்கும் அந்த கொடி. மற்ற இடங்களிலே கிராமங்களிலேயோ அல்லது வேற எங்கேயாவது நான் காங்கிரஸ் கொடியை பார்த்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கின்ற பெரிய சந்தேகம் கேள்விக்குறியா. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு 40 திமுக கூட சேர்ந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தானே வென்றாங்க. சரி, திமுக அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்தாங்களா? எத்தனை தொகுதி கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு சொல்லுங்க. எத்தனை தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சுது சொல்லுங்க. ஒன்றுமே இல்லையே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்கிறதா என்கின்ற பெரிய கேள்விக்குறி இருக்குது. பேசாமல் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறங்க, பிஜேபியோட இணைஞ்சிருங்கன்னு நான் சொல்கிறேன். அது இன்னும் நல்லதாச்சே. மத்தியில் ஏதாவது இருந்துட்டு போட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை. இருக்கிறவங்க பேசாமல் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டுங்க, தொந்தரவே இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கின்றோம், எங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு செய்யுங்களேன்ற நான். அது இன்னும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு திமுக கூட்டணியில் நிச்சயமாக பிளவு வரதான் செய்யும். ஏன்னா காங்கிரஸ் நிச்சயமாக இவங்க கேட்குற தொகுதி அவங்க தரப்போகிறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க போன தடவை கொடுத்தாங்கன்னு, இந்த மாதிரி அந்த இது கூட தர்றது சந்தேகம் தான். மிஞ்சி போனால் ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க. இந்த 10 சீட்டுக்காக ஏன் அவங்கள்ட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்க நான் கேட்குறேன் நான். ஏன்னா நீங்கள் ஒரு தேசிய கட்சி. அங்கே ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, தான் தான் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு அறிவாளியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏங்க ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறீங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்குறேன். ஓகே சார், இப்போ கூட்டணி கட்சி பிளவுபடுறதுனால திமுக வந்து தனியாக நின்று வெற்றி பெற்ற முடியுமா? எப்படினாலும் 2026 திமுக வரப்போகிறது இல்லைங்க. அது நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் சுத்தமாக மறந்துட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியில் வந்த சமயத்தில் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இந்த பஸ்ஸு ஒன்று ஓடிட்டு இருந்தது. இந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. அது அப்படி தான் சொல்லுவேன், லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு சொல்லுவேன். இப்போ அந்த பஸ்ஸெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஒன்று மக்களுக்கு இப்போ திமுகவில் உள்ள ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, பெண்களுக்கு நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டா பெண்கள் நமக்கு வாக்கு கொடுத்துருவாங்கன்னு. இப்போ புதுசாக ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், பொங்கல் இனாமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது வருமா இல்லையான்றது பிற்பாடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 5000 வாங்கிறதுக்கு பாவம் நான் ஒவ்வொரு முறையும் அந்த ரேஷன் கடையில் பார்த்துருக்குறேன். தினமும் ஒரு பெரிய கியூ நிற்கும். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா, ஒரு 5000 கூட சம்பாதிக்காதவன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறானா? இதுக்காக போயிட்டு க்யூவில் நிற்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ 5000 அவன் கொடுக்கட்டும், 5000 உன்னோட வங்கி கணக்கில் போட்டுமே டேரெக்டாக. இதுக்காக வெயிலில் போய் என் நின்றுட்டு இருக்கிற. காலையிலேயே 7 மணிக்கெலாம் போய் நிற்கிறாங்க, மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் நிற்கிறாங்க இந்த 5000 வாங்கிறதுக்கு. அவ்வளவா நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவன் 5000 ரூபாய் கொடுக்குறான்னா நம்ம பணத்தை தான் கொடுக்குறான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பணத்தை அவன் கொள்ளடிச்சதை திரும்ப நமக்கு கொடுக்குறான். அதை நான் என்ன சொல்கிறேன், வங்கி கணக்கில் போட்டுமேன்றேன். ஆக இந்த மாதிரி திமுக கட்சியில் நீங்களாக அவன் சொல்கிற அறிவிப்புகள்லாம் நீங்கள் இணங்கிக்கிட்டு தைரியமாக மக்கள் மன்றத்தில் எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. மக்களுக்கு தேவையான காரியம் நிறையா இருக்குது. சாலை வசதி சரியில்லை இன்னைக்கு வரைக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சா போட்ட தார் ரோடு பேந்துட்டு வந்துடுது. அப்போ நீ தார் ரோடே போடல, அது சரியா இருக்கா நீ கவனி. ஒரு சின்ன மழை பெஞ்சா உடனே ட்ரைனேஜ் பிளாக் ஆகுது. இது ஏன் அப்படின்னு கவனி. ஒன்றும் இல்லை, மவுண்ட் ரோடு ஒரு முக்கிய பகுதி. அந்த மவுண்ட் ரோடை கடந்து தான் எல்லாருக்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை. ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சா, ஜஸ்ட் 1/2 hour மழை பெஞ்சா போதுங்க. அந்த 1/2 hour மழையில் என்ன ஆகுது, உடனே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது. காரணம் என்னன்னா, மழை நீர் தேக்கம். மழை நீர் போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் நீ சரி செய்யலாம். இதெல்லாம் தான் மக்களுக்கு செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் கொடுத்து மக்களை பிச்சைக்காரனா நீ ட்ரீட் பண்ணுற. இந்த மக்களுக்கும் அறிவில்லாமல் அதை எதிர்த்து போராட. என்னன்னு கேட்டால் அது எங்கள் பணத்தை தான் அவர் திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பணம் தான். நீங்கள் எதுக்கு வரி கட்டுறீங்க? நீங்கள் நடந்து போகிற சாலைக்கும் உங்களுடைய வசதிக்காக தான் நீங்கள் வரி கட்டுறீங்க. அந்த வரி சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்ற நான். அதை விட்டுட்டு போய் பிச்சைக்கார மாதிரி அங்கே வெயிலில் நின்றுக்கிட்டு க்யூவில் நின்றுக்கிட்டு அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் நான் மக்களை.
அதே மாதிரி இப்போது என்டிஏ கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சி தரப்புல இருந்து விமர்சனம் வந்துட்டு தான் இருக்குது. திமுக சார்பில் இருந்தும் சரி, காங்கிரஸ் சார்பில் இருந்தும் சரி, விசிகா தரப்புல இருந்தும் சரி, இந்த மாதிரி வந்துட்டே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சியில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விரிசல்னால, அதாவது காவிரி நீர் பிரச்சனை ஏற்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் எங்களுடைய கொள்கை அப்படின்றது வேற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அப்போது கொள்கை வேற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக கழட்டி விட்டாங்க. அதாவது வேண்டாம், நீங்கள் வந்து விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவோட காங்கிரஸ் கட்சியினே வாய்ப்பு இருக்கா? அதாவது தாவேக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது அது கட்சியாக நான் பார்க்கல. அவங்க இன்னைக்கு வரைக்குமே அரசியல் ரீதியாக எந்த விதமான ஸ்டெப்ஸையும் எடுக்கலை. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் கட்சின்னு. ஆனால் அவங்க அரசியல் கட்சியாக இன்னும் செயல்படலை. சரியா? ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. வாரம் வாரம் பிரச்சார பயணம் மேற்கொள்றாங்க. மக்களுக்கு நாளைக்கு கூட போறாங்க. அவன் நாளைக்கு கூட போறாரு, கரூர் நாமக்கல் போறாருன்னா மக்களை பார்க்கறதுக்காக போறார். அவருடைய ரசிகர்களை சந்திப்பதற்காக போறார். அப்போ அங்கே உள்ள ரசிகர் கூட்டம் எப்படி இருக்குது, ஒரு அடுத்த படம் எடுத்தால் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு கூட அவர் போகலாம் இல்லையா? நீங்கள் அதை அரசியல் ஆக்கிறது எனக்கு என்னமோ விளங்கலை. அடுத்தது காங்கிரஸ் கட்சி தாவேக்கால இணையலாம்னா தாராளமாக இணைஞ்சிக்கிட்டோன்ற. காங்கிரஸ் தாராளமாக தாவேக்கால இணைஞ்சிக்கிட்டேன்னா அவங்களுக்கும் ரசிகர்கள் யாருமே இல்லை, காங்கிரஸுக்கு ரசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதில் இணைஞ்சாங்கன்னா அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, இதே தாவேக்காலில் இருக்கிற ரசிகர் அந்த காங்கிரஸையும் கொஞ்சம் ரசிக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தாராளமாக காங்கிரஸ் போய் தாவேக்கால இணைஞ்சால் கொஞ்சமாவது உங்களை ரசிக்கிறதுக்கு சில மனிதர்கள் இருப்பாங்க. தாராளமாக இணையிட்டோம். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது விசிகாவும் காங்கிரஸும் திமுகவும் வந்து என்டிஏ கூட்டணி சரியாக இல்லை என்று சொல்வதாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை இவங்க 3 பேர் யார்? என்டிஏ கூட்டணிக்கு எதிரானவர்கள். எதிரானவர்கள் என்றைக்குமே நல்லதை சொல்லவே மாட்டார்கள். நல்லதை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேளுங்கன்னு சொல்வது தான் என்னுடைய ஒரே அபிப்பிராயம். கெட்டதை சொல்லி அல்ல. ஏன்னா எல்லாருமே கெட்டது செய்கிறான், யார் கெட்டது செய்யலை. அது நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை நம்ம போய்கொண்டே இருக்கும்போது எதிர ஒரு வண்டி வருதுன்னா அவன் நம்மளை இடிச்சிருவான் அப்படின்ற நம்முடைய பார்வையில் என்ன இருக்கும், உண்மையாக அந்த வண்டி நம்ம பக்கத்தில் வந்தால் கூட டக்குன்னு எகிரி குதிப்போம். அவன் நம்மளை இடிக்க மாட்டான், அவன் சரியாக தான் வர, நாமும் சரியாக தான் போகிறோன்னா கரெக்டாக போயிட்டே இருப்போம், நம்ம பயப்படாமல் போயிட்டே இருப்பான். அது போல தான் எதிர் அணிகளுக்கு எப்போவுமே அவனுடைய பார்வை சரி இருக்காது. எதிராளி ஏதாவது ஒன்று சொல்லி அவனுடைய பலவீனமாக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அருமையான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு சரியான நிர்வாகி. எந்த இடத்துல எப்படி காய் நகர்த்தணும் அவர் சரியாக தெரியும். அவர் சரியாக செய்துட்டு இருக்கிறார். எங்கெங்கே எப்படி யார்கிட்ட பேசணும், என்னென்ன பேசணும், கரெக்டாக செயல்பட்டு இருக்கிறார். அருமையான நிர்வாகி. அதனால் அருமையான உள்துறை அமைச்சர் இந்த என்டிஏ சரியாக கவனித்துக்குவார். இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் பண்ண தெரியாதவங்க. இப்போது நீங்கள் சொல்கிற அந்த விசிகா கட்சி ஏன் தனித்து நிற்கலாமே தமிழ்நாட்டில்? ஏன்னா அவர் என்ன சொல்கிற, தலித்து மக்களுக்காக தான் அப்படின்றாரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் தலித்து தான் இருக்கிறாங்க. சரி, அப்படியே இல்லாட்ட கூட சென்னையில் பெரும்பான்மையான மக்கள் தலித்து தான் இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் அவரை வாங்கிட்டு போகலாமே, எங்கேயோ சிதம்பரத்தில் போய் ஏன் நிற்கிறாரு அவர்? சட்டசபை எலெக்ஷனோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் சென்னையில் இருப்பாங்க, மிச்செல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. சென்னையை சுற்றி நீங்களே நில்லுங்களேன், ஜெயிச்சு காட்டுங்களேன் பார்ப்போம். இப்போ நான் கேட்குறேன் அவங்கள கேள்வி. அதே மாதிரி காங்கிரஸும் அதே மாதிரி கேள்வி கேட்குறேன். ஒருவேளை விருதுநகராக இருக்கலாம், இல்லை திருச்செந்தூராக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், இல்லை திருநெல்வேலியாக இருக்கலாம், இதெல்லாம் அவங்க பெல்ட்டு. ஏன் அங்கே தனியாக நில்லுங்களேன் பார்ப்போம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் பார்க்குறேன். இதெல்லாம் சிந்திக்கணும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை. எப்படியும் தோல்வியை சந்திக்க போகிறாங்க. தவளை கத்தும் தெரியுமா சாகர நேரத்தில், அந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் மேலே அடுத்தடுத்து அலிகேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ செப்டம்பர் 17ஆம் தேதி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரணி நடத்தினாங்க சென்னையில், வந்து பெரியாரின் கொள்கை பேரணி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேரணியில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. விசிகா தரப்பினர் வந்து கலந்துக்கிட்டாங்க, வெற்றிமாறன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, சத்யராஜ் அவர்கள், பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அங்கே சொல்கிற விஷயம் என்னவாயிருக்கு அப்படின்னா, இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூ, இந்த இஷ்யூவை நோக்கி, இந்த போராட்டத்தை நோக்கி
இந்தியா வந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல. என்ன காரணம்? அமைதியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் வைக்கிறாங்க. இதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அப்படியே தான் அமைதியா இருப்பார், மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் வைக்கப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க போராட்டம் எங்கே வச்சுருந்தாங்க? சென்னையில் வச்சுருந்தாங்க. சென்னையில். ஏன் இவங்க பேலஸ்டைனில் போய் வைக்கிறது தானே? இங்கே நீ போராட்டம் வச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தது நீ அருமையான பிரதமருக்கு எதிராக நீ கருத்து சொல்கிறதுக்கு எந்த இதுலேயும் தகுதியே கிடையாது. நீ ஒன்றும் தேசிய கட்சி கிடையாது, யாருமே இல்லை. தேசிய சமுதாய காவலர்கள் இவங்களாம் கிடையாது. மாநிலத்திலே இவங்க இன்னும் சரியாக கால் ஊன முடியல. இவங்க தேசிய ஒரு பிரதமரை வந்து விமர்சிப்பது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. இன்னும் மாநிலத்தில் நீங்கள் இன்னும் உட்காரல சரியா. உங்களுடைய அத்தாரிட்டியை காட்ட முடியல, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்ட முடியல. நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து பிரதமரை வந்து விமர்சிப்பது என்பது எனக்கு அது பிடிமானமாக தெரியலை. அடுத்தது அருமையான பிரதமர் பாரத தேசத்தை மட்டும் அவர் அன்பு செலுத்தவில்லை, ஒரு உலக மக்களையே அவர் அன்பு செலுத்துகின்றார். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இலங்கை தமிழர்கள், இன்னைக்கு எல்லாரும் இலங்கை தமிழர் பேசுகிறாங்களே தவிர மற்ற கட்சியினர் பேசுகிறாங்க. பட் இலங்கை தமிழர்களுக்காக என்ன செய்தாங்க? இல்லை இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க, நாங்கள் செய்தோம், அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறோம், உணவு கொடுத்துருக்குறோம், அது வேற. இலங்கைக்கு சென்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது பாரத பிரதமர் அவர்கள் அழகாக இலங்கை தமிழர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் வீடு கட்டித்தரேன்னு உடனே என்ன ஒரு நகைச்சுவையாக நான் சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நகைப்பாக தான் தெரியும். ஏன்னா இவங்க போய் எதையும் பார்க்கல, போய் பார்த்தா தானே தெரியும். இப்போ நான் போயிருக்கிறேன் இலங்கைக்கு, அதனால் அங்கே என்ன நடக்குது சம்பவம் எனக்கு தெரியும். இவங்கள பார்க்காம யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அருமையான பாரத பிரதமர் அழகாக இலங்கை மக்களுக்கு தமிழர்கள் வாழும் இடத்திலே ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் கப்பல் விட்டுருக்காங்க. இது மாநில அரசு கிடையாது விட்டது, இது வந்து தேசிய அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு அத்தாரிட்டி கொடுக்க முடியும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க முடியாது, சைன் பண்ண முடியாது, லைசன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இதனால் வாணிபம் வளர்கின்றது. இதே வண்ணமாக பாலஸ்தீன் மக்களுக்கு அங்கே வந்து இந்த முகமதியர்களுடைய ஒரு பண்டிகை வந்தது. அந்த சமயத்தில் அழகாக பிரதமர் அவர்கள் ஒரு 3 நாட்கள் உங்களோட போகிற கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லி பேசி அந்த நேரத்தில் உணவு வகைகளை அந்த மக்களுக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். இதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். சும்மா நானும் போராடுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது இப்போ நான் கேட்குறேன், இந்த 4 பேர் போராடினாங்கல்ல, இவங்க எந்த வகையில் இந்த போர் நடக்கின்ற அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள்? ஒன்றுமே செய்யலை. நீ செய்யாமல் பிரதமர் செய்தாரா அப்படின்னு கேள்வி கேட்கறதே தவறு. முதல்ல நீ செய். உனக்கு உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய முடியல. இந்த 4 பேரையும் நான் கேள்வி கேட்குறேன். சென்னையில் இப்போ அந்த துப்புரவு பணியாளர்களுடைய கஷ்டங்களை போராட்டங்களை நம்ம பார்த்தோம். நேரடியாக சென்று எந்த வகையில் இவங்க அந்த துப்புரவு மக்களுக்கு உதவி செய்தார்கள்? உள்நாட்டில் இருக்கிற உன்னோடு கூட வாழ்கின்ற மக்களுக்கே உன்னால உதவி செய்ய முடியல, வெளிநாட்டு மக்களுக்காக பிரதமர் என்ன செய்தார்னு சொல்லி கேள்வி கேட்பதை எனக்கு என்னமோ சிரிப்பு தான் வருது. இவங்கெல்லாம் கிறுக்கு பயல்களான்னு சொல்லி எனக்கு கேட்க வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன். உனக்கு தேவையில்லாத கேள்வி. நீ போராட்டம் பண்ணிக்கோ. எப்படி போராட்டம் பண்ணால் அமைதி வரணும், அங்கே உள்ள மக்கள் நன்றாக இருக்கணும், அது நல்லது, அதற்காக ஒரு அமைதி போராட்டத்தை நான் பண்றேன், இது பெரியாருடைய தத்துவம் சொல்லு. அதை விட்டு பிரதமர் என்ன செய்தார்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? பிரதமர் நான் சொல்லிட்டா செய்வார் உங்ககிட்ட? நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு உன்னை சொல்லுவாரா? நீ யார் முதல்ல சொல்கிறதுக்கு? மாநிலத்திலே நீ இன்னும் வளரல, நீ என்னமோ ஒரு தேசிய கட்சிக்கிட்ட ஒரு தேசிய தலைவர்கிட்ட போய் கேள்வி கேட்குற. என்ன தகுதி இருக்குது உனக்கு? முதல்ல சிந்திக்கணும். இதெல்லாம் சும்மா அவங்க கேள்வி கேட்கறது ஈஸி தான், நீ செயல்படணும், அதான் முக்கியம். செயல்படக்கூடிய நிலையில் நீ இல்லை, அப்போ கேள்வி கேட்கக்கூடாது. உன் வேலைன்னா அதை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெலகாமில் என்ன எத்தனையோ 1000 வருஷமாக போராட்டம் நடக்குது, சரிங்களா? அதே மாதிரி முகமதியர்களுக்குள்ளேயே வச்சுங்களேன், அவங்களுக்குள்ளே எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. இப்போ நேற்று கூட ஒரு இடத்துல பேட்டி எடுத்தாங்கன்னு எடுக்கும்போது என்ன கேட்டாங்க, பாபர் மசூதியை வந்து பிஜேபி தான் இடிச்சது, ஆர்எஸ்எஸ் தான் இடிச்சது அப்படின்னாங்க. அப்போ அவங்களோட விளக்கமாக சொன்னேன், பாபர் மசூதி இருக்கிற இடம் யாருக்கு உரியது? அதை முதல்ல சிந்திக்கணும். அடுத்து பாபர் மசூதி இடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போல அடுத்த ஒரு இடத்த கொடுத்தாங்க. பாபர் மசூதி கட்டுவதற்கு ஏற்கனவே இருந்த பாபர் மசூதி கட்டிடத்தை விட இது சிறப்பான கட்டிடமாக பக்கத்திலேயே அழகாக கொடுத்துருக்கிறாங்க. இது நல்லுறவை ஏற்படுத்துகின்றது.
இதெல்லாம் இந்த போராட்ட தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அல்லது வேண்டுமென்ற குற்றச்சாட்டு வைப்பதற்காக பேசுகின்றார்களா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு உண்டாது. அதனால இந்த பெல்காம் போராட்டம் அங்கே ஏறக்குறைய எத்தனையோ வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன் இதெல்லாம் அங்கே போய் இறங்கி இவங்க செயல்படலாமே? அதாவது இந்த இந்திய பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நம்முடைய மக்கள் அப்படின்னு ஏன் உணர்வு வரமாட்டேது? தமிழ்நாட்டு மக்களே நமது மக்கள் உணர்வு வரல, எங்கேருந்து பாரத தேசத்து மேலே இவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க போது இவங்க ஏன் பிரதமரை விமர்சிக்கணும்? அதுதான் என்னுடைய மறுபடியும் ஒரு கேள்வி. தேவையில்லாத கேள்விகள் இவங்க பண்ணுறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.